Good morning friends. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஈகோ கிரிட்டிசிசம். ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது லிட்ரேச்சர் இலக்கியத்திற்கும் அண்ட் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். இந்த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னா நம்முடைய சுற்றுப்புற சூழல் இருக்கு இல்லையா, இது. ஸோ இலக்கியத்திற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் இடையில் உள்ள தொடர்பை விவரிக்கிறது அல்லது அதை பற்றி படிக்கிறது தான் ஈகோ கிரிட்டிசிசம் அப்படின்னு பேர். இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு. ஒன்று ஈகோ கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இதை கிரீன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரீன் ஸ்டடீஸ்னாலும் ஈகோ கிரிட்டிசிசம்னாலும் ஒன்று தான். ஈகோ கிரிட்டிசிசம் அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் சொல்லுவாங்க. கிரீன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது யூகே யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டில் சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்காவில் இதுக்கு பேர் ஈகோ கிரிட்டிசிசம், இங்கிலாண்டில் இதுக்கு பேர் கிரீன் ஸ்டடீஸ். இதில் இந்த டேர்மை முதல்ல யூஸ் பண்ணவர் 1980 அமெரிக்காவில். இதை முதல்ல அமெரிக்காவில் 1980 வந்துச்சு. ஆனால் 10 வருஷம் கழித்து தான் இங்கிலாந்துக்கு இந்த டேர்ம் போகுது. இதில் அமெரிக்காவில் இந்த ஈகோ கிரிட்டிசிசத்தை ஃபவுண்ட் பண்ணவர், அதற்கு அடித்தளம் இட்டவர் சரைல் கிளாட்ஃபெல்டி. ஸோ சரைல் கிளாட்ஃபெல்டி அப்படிங்கிற நேம். இவர் தான் அமெரிக்கா, இது ஒரு லேடி, இவங்க தான் அமெரிக்காவில் ஈகோ கிரிட்டிசிசத்தை கொண்டு வந்தாங்க முதல்ல. 1992 இந்த சரைல் கிளாட்ஃபெல்டி என்கின்ற பெண் அஸ்லி ASLE அஸ்லின்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்லியினுடைய கோ-ஃபவுண்டர், அஸ்லிய நிறுவனங்களில் இவங்களும் ஒருத்தவங்க. அஸ்லின்னா என்ன? அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். இலக்கியம் மற்றும் சுற்றுப்புற சூழலை பற்றிய கல்வியின் ஒரு அசோசியேஷன், அதுக்கு தான் அஸ்லின்னு பேர். இந்த அஸ்லியினுடைய கோ-ஃபவுண்டர் இந்த சரைல் கிளாட்ஃபெல்டி, இவங்க தான் அமெரிக்காவில் இதை கொண்டு வந்தாங்க. இந்த அஸ்லிங்கிறது ஒரு அசோசியேஷன் இல்லையா, அந்த அசோசியேஷனுக்குன்னு ஒரு ஜேர்னல், ஒரு பத்திரிகை இருக்கு. அந்த பத்திரிகைக்கு பேர் இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ் இன் லிட்ரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ், ஐஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அஸ்லி, இது இஸ்லின்னு வச்சுங்க. ஸோ இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ் இன் லிட்ரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட் என்ற ஜேர்னலை இந்த அஸ்லி கொண்டு வருது. இந்த பத்திரிகை 1993 ஆரம்பிக்கப்படுது. இன்னொன்று, இந்த அஸ்லியினுடைய மிக மிக முக்கியமான இன்னொருத்தர் உர்சுலா ஹெய்சி. இந்த உர்சுலா ஹெய்சிங்கிறவங்க தான் சேர் இன் த லிட்டரரி ஸ்டடீஸ் அட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் த என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் co-editor ஆஃப் த ரவுட்லெட்ஜ் கம்பேனியன் டு தி என்விரான்மெண்டல் ஹியூமனிட்டிஸ். இவங்க தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷில் லிட்டரரி ஸ்டடீஸினுடைய ஹெட். இந்த உர்சுலா கே ஹெய்சிங்கிறவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், அதில் லிட்டரரி ஸ்டடீஸில் சேர், ஹெட். அதே சமயத்தில் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் த என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, இதனுடைய ஹெட்டாகவும் அவங்க இருக்காங்க. ஸோ ரெண்டுனுடைய ஹெட்டு. அதே சமயத்தில் ரவுட்லெட்ஜ் கம்பேனியன் டு த என்விரான்மெண்டல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய ஜேர்னலினுடைய கோ-எடிட்டர், அதில் துணை ஆசிரியராக அல்ல இணை ஆசிரியராக அவங்க செயல்படுறாங்க. இவங்க தான் உர்சுலா கே ஹெய்சி. அடுத்தது, இந்த யுஎஸ்ஏவில் அமெரிக்காவில் ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கிற மேற்கத்திய பல்கலைக்கழகங்களில் வலுவாக இருக்குது. ஸோ அது வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸில் தான் ஈகோ கிரிட்டிசிசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்தது, இந்த ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற கான்செப்டு முதல்ல 1970 வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அசோசியேஷனில் தான்
அங்கே நடந்த ஒரு மீட்டிங்கில் தான் இந்த கான்செப்ட், இந்த ஐடியா, ஈகோ கிரிட்டிசிசம் என்ற ஐடியா 1970 வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அசோசியேஷன் WLA அது நடத்தின ஒரு மீட்டிங்கில் தான் இந்த ஐடியா முதல்ல தோன்றும். இப்போ இதில் பி. மைக்கேல் அப்படிங்கிறவர் அவருடைய ஒரு நிறைய பேப்பர்ஸ் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அந்த பேப்பர்னுடைய இன்ட்ரோடக்ஷன், அதனுடைய முன்னுரையில் தான் அவர் முதல்ல ஈகோ கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னு அவர் விளக்குறார் 1970. அதுக்கப்புறம் தான் 80 அமெரிக்காவுக்கு வருது, 90 இதுக்கு போயிடுது, இங்கிலாந்து போயிடுது. அடுத்தது இந்த இவங்க தான் இந்த ஈகோ கிரிட்டிசிசம். ஸோ இந்த வாட் இஸ் ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனில் ஒரு கேள்வியை கேட்டு அந்த ஈகோ கிரிட்டிசிசம் என்ற வேர்டையே காயின் பண்ணவங்க இந்த பி. மைக்கேல் அப்படிங்கிறவங்க தான். இந்த ஈகோ கிரிட்டிசிசம் என்றாலும் ஈக்காலஜிக்கல் சுற்றுப்புற சூழியல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஈக்காலஜிக்கல் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஈகோ கிரிட்டிசிசம் அதற்கு ரிலேட்டடாக இருக்கிற இன்னொரு டேர்ம் ஈக்காலஜிக்கல். இது ரெண்டுமே யுனைடெட் ஸ்டேட்னுடைய ஈகோ கிரிட்டிக், இந்த சுற்றுப்புற சூழல் விமர்சகர் கால் க்ரோபர், அவருடைய ஆர்டிக்கிள், ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது ஹோம் அட் கிராஸ்மியர் ஈக்காலஜிக்கல் ஹோலினஸ் அப்படின்னு 1974 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மே ஈகோ கிரிட்டிசிசம், ஈக்காலஜிக்கல் ரெண்டுமே அப்படியே அந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இது 1970 இது என்னன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருமே அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம செரில் கிளாட்ஃபெல்டின்னு நம்ம சொன்னோமா இல்லையா, அவர் தான் இந்த ஈகோ கிரிட்டிசிசம் என்ற டேர்மை மறுபடியும் ரிவைவ் பண்ணி அதனுடைய ஃபவுண்டராக அவர் மாறிடுறார். ஸோ அப்போது ஈகோ கிரிட்டிசிசம் அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் நேச்சர் ரைட்டிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஈகோ கிரிட்டிசிசம்ஸ் என்பது 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க எழுத்தாளர்கள் 3 பேர் அவங்களுடைய இலக்கியங்களில் தான் இந்த ஈகோ கிரிட்டிசிசம் முக்கியமான பங்கெடுக்குது. அது யார் 3 பேர் அப்படின்னா இந்த ஒர்க்ஸ், அந்த 3 பேர் எழுதின ஒர்க்கு. அவங்க தான் தேர் ஒர்க் செலிப்ரேட்ஸ் நேச்சர், இயற்கையையும் அந்த லைஃப் ஃபோர்ஸுங்கிறது அந்த இயற்கை ஓட்டம், வேகம் அண்ட் தி வைல்டர்னஸ், இதை பற்றி தான் இவங்களுடைய இந்த 3 அமெரிக்கன் ரைட்டர்ஸினுடைய ஒர்க்கு வந்து இந்த 3ஐயும் கொண்டாடுது. யார் அந்த 3 பேர் அப்படின்னா தி 3 ரால்ஃப் வால்டோ எமர்சன், அமெரிக்கன் ஸ்காலர் என்ற புத்தகத்தை எழுதின ரால்ஃப் வால்டோ எமர்சன். அடுத்தது மார்கரெட் ஃபுல்லர், அவங்க ஒரு லேடி. அடுத்தது ஹென்றி டேவிட் தொரோ, வால்டன் எழுதின ஹென்றி டேவிட் தொரோ. இவங்க தான் இந்த 3 பேர். ஸோ the three Ralph Waldo Emerson, Margaret Fuller and Henry David Thoreau were members of the group of New England writers, essayists and philosophers collectively known as the Transcendentalists. இந்த 3 பேருக்கும் இவங்க 3 பேரும் மிகச்சிறந்த கட்டுரையாளர்கள், தத்துவ ஞானிகள். இவங்க 3 பேரையும் டிரான்செண்டன்டலிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அமெரிக்காவில் முதல்ல தோன்றின ஒரு இலக்கிய லிட்டரரி மூவ்மெண்ட் கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பேர். இது யூரோப்பியன் மாடல், ஐரோப்பாவில் இருந்த அந்த மாடலில் அமெரிக்காவில் தோன்றின ஒரு லிட்டரரி மூவ்மெண்ட்டு இது கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ். எமர்சன் இப்போ அந்த 3 பேர். இதில் எமர்சன் அவருடைய புத்தகம் நேச்சர் அப்படிங்கிற ஒரு புக்கு, அது ஒரு ஷார்ட் புக், சின்ன புத்தகம். அது 1836 பப்ளிஷ் ஆகுது. இது ரொம்ப ஒரு தத்துவார்த்தமான கட்டுரை அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ரிஃப்ளெக்டிவ், அது ஒரு சிந்தனை மிகுந்த ஒரு கட்டுரை,
தத்துவார்த்தமான கட்டுரை இல்லை. இது இந்த இயற்கை உலகம் இருக்கு இல்லையா, இந்த நேச்சுரல் வேர்ல்டு, இந்த நேச்சுரல் வேர்ல்டில் இந்த நேச்சர் என்ற கட்டுரை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்தது நம்ம 3 பேர் சொன்னோம். அடுத்தது மார்கரெட் ஃபுல்லர். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் புக்கு சம்மர் ஆன் த லேக்ஸ் அப்படிங்கிற புக். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப், அமெரிக்காவினுடைய அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த தரைப்பகுதி, அந்த லேண்ட்ஸ்கேப், அதை மிக அருமையாக சொல்லுது இந்த ஃபுல்லர்னுடைய ஃபர்ஸ்ட் புக்கு சம்மர் ஆன் த லேக்ஸ்ங்கிற புக்கு. அதே மாதிரி ஹென்றி தோரோ எழுதின வால்டன் என்ற ஒரு புக்கு 1845 2 வருஷம் இவர் வால்டன் பாண்ட் என்ற ஒரு பெரிய குளம், அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹட்டு, ஒரு குடிசையை போட்டு 2 வருஷம் அவர் அங்கே குடியிருந்தார். தோறும் வேணும்னு அப்படியே வெளியில் வந்தால் ஒரு பெரிய நீர்நிலை, வால்டன் பாண்டுன்னு பேர். அந்த வால்டன் பாண்டுக்கு பக்கத்தில் அதனுடைய கரை ஓரத்தில் ஒரு குடிசையை போட்டுட்டு அந்த குடிசையில் ஒரு 2 வருஷம் தங்கியிருந்தார். அப்போ அந்த தங்கி இருந்து அந்த அந்த வால்டன் பாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா மாசச்சூசெட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய மாகாணம். அங்கே இருக்கிற கான்கார்ட் என்ற ஊர்லேருந்து 2 மைல் தொலைவில் இருக்கிற வால்டன் பாண்ட், அங்கே இருக்கிற ஒரு குடிசையில் தான் இவர் 2 வருஷம் தங்கியிருந்தார். ஸோ அந்த 2 வருஷம் தங்கியிருந்த அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருக்கார் இல்லையா, அதை அப்படியே அவர் தன்னுடைய வால்டனில் அவர் எழுதுகிறார். ஸோ அதான் ரிட்டர்ன் டு நேச்சர், நாம் இயற்கைக்கு மீண்டும் திரும்புவோம் என்று கருத்தை வலியுறுத்தி அந்த வால்டனில் அவர் சொல்கிறார். இந்த 3 புக்குமே அமெரிக்காவில் ஈகோ சென்டர்ட் ரைட்டிங் அப்படிங்கிறதுல இந்த 3 புக்கும் மிக மிக முக்கியமான புக்கு. எமர்சனுடைய நேச்சர், ஃபுல்லர்னுடைய சம்மர் ஆன் தி லேக்ஸ், தோரோவுடைய வால்டன், இந்த 3 முக்கியமானது. இதே மாதிரி இது அமெரிக்காவில். அது மாதிரி இங்கிலாண்டில் ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது 1790 த ரொமான்டிக் பாய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, வேர்ட்ஸ்வொர்த்து, கீட்ஸு, ஷெல்லி, இவங்க காலத்தை ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். த ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம். அந்த ரொமான்டிக் பீரியட் பிரிட்டனில் ஏற்பட்ட அந்த ரொமான்டிக் பீரியடில் தான் இங்கிலாண்டில் இந்த ஈகோ கிரிட்டிசிசம் தோன்றுது. ஸோ இந்த ரொமான்டிக் பாய்ட்ஸ் பூராமே அவங்களுக்கு இன்னொரு பேர் நேச்சர் பாய்ட்ஸ்னு பேர். ஸோ அவங்க பீரியடில் தான் இந்த ஈகோ கிரிட்டிசிசம் தோன்றுது இங்கிலாண்டில். இதில் இந்த ஈகோ கிரிட்டிசிசம், அதாவது இயற்கையை பற்றி எழுதினவங்க நிறைய பேர். அந்த இயற்கை கிரிட்டிசிசத்தை எழுதினவங்க ஜோனதன் பேட். இந்த ஜோனதன் பேட்டுங்கிறவர் எழுதின ஒரு புத்தகம் ரொமான்டிக் ஈகாலஜி, வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் தி என்விரான்மெண்டல் ட்ரெடிஷன் என்ற புக்கை எழுதின ஜோனதன் பேட்டுங்கிறவர் தான் முதல்ல இங்கிலாண்டில் இந்த ஈகோ கிரிட்டிசிசத்திற்கு அடிப்படையாக அமைத்தவர். அடுத்தது த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோ கிரிட்டிசிசம். இந்த யூகே, யுனைடெட் கிங்டம் என்று அழைக்கப்படுகிற இங்கிலாண்டில் அந்த ஈகோ கிரிட்டிசிசத்திற்கு அடிப்படையாக இருந்துச்சு. ஆனால் அமெரிக்க அளவுக்கு இங்கே அது அவ்வளவா டெவலப் ஆகலை. அமெரிக்காவில் தான் இது ரொம்ப டெவலப் ஆச்சு, ஆனால் இங்கே அவ்வளோ டெவலப் ஆகலை. ஆனால் இந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பாருங்கள், இந்த இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், இந்த பிஏ, பிஎஸ்சி, பிகாம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே இந்த ஈகோ கிரிட்டிசிசத்தை பாடமாக வச்சுட்டாங்க. ஸோ அப்படித்தான் இது வளர்ந்துச்சே ஒழிய இங்கிலாண்டில் ஈகோ கிரிட்டிசிசம் ஒரு பெருசாக வளரலை. ஆனால் யூனிவர்சிட்டிஸ்லேயும் ஹையர் எஜுகேஷனில் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பேப்பர், இது ஒரு பாடமாக வைக்கப்பட்டுருச்சு. அடுத்தது காரட். இந்த காரட் அப்படிங்கிறவர் ஆக்ஸ்ஃபோர்ட் ஹேண்ட்புக் ஆஃப் ஈகோ கிரிட்டிசிசம் என்பதனுடைய எடிட்டர், அதனுடைய ஆசிரியர். இவர் என்ன பண்ணிட்டார்னா கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு வர்றார். அதே மாதிரி ஹாரியட் டார்லோ அப்படிங்கிறவர் ஆந்தாலஜி ஆஃப் என்விரான்மெண்டல் போயட்ரி, த கிரவுண்ட் அஸ்லாண்ட் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் ரேடியல் லேண்ட்ஸ்கேப் போயட்ரி, இதனுடைய எடிட்டர்.
அதாவது தி ஆக்ஸ்ஃபோர்ட் ஹேண்ட் புக் ஆஃப் ஈகோ கிரிட்டிசிசத்தினுடைய எடிட்டர் கேரட், அவர் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு அசோசியேட் ப்ரொஃபஸராக வர்றார். அதே மாதிரி ஹாரியட் டார்லோ, அவர் த கிரவுண்ட் அஸ்லண்ட் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் ரேடிக்கல் லேண்ட்ஸ்கேப் போயட்ரி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய எடிட்டர், அவர் ஷெஃபீல்டு ஹேலம் யூனிவர்சிட்டிக்கு அசோசியேட் ப்ரொஃபஸராக அவர் வர்றார். ஸோ இவங்க வந்ததுனால தான் ஈகோ கிரிட்டிசிசம் இங்கிலாண்டில் டெவலப் ஆகுது. அடுத்தது, ஆரம்ப காலத்தில் இங்கிலாண்டில் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ், லாரன்ஸ் கூப்ஸ் அப்படிங்கிறவர் த கிரீன் ஸ்டடீஸ் ரீடர் ஃப்ரம் ரொமான்டிசிசம் டு ஈகோ கிரிட்டிசிசம் என்ற ஒரு புத்தகம். அது பல கட்டுரைகளினுடைய தொகுப்பு. அந்த தொகுப்பில் தான் அவர் அமெரிக்காவில் பயன்படுத்தினார். ஸோ அந்த கிரீன் ஸ்டடீஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து அமெரிக்காவில் யூஸ் ஆகுது. ஈகோ கிரிட்டிசிசம்ங்கிற டேர்ம் வந்து ஈகோ கிரிட்டிசிசம் அமெரிக்காவிலையும் கிரீன் ஸ்டடீஸுங்கிற டேர்ம் இங்கிலாண்ட்லையும் செயல்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பேட். அந்த பேட்னுடைய புக்கு த சாங் ஆஃப் த எர்த். அது காலனியலிசம் இருக்கு இல்லையா, காலனியலிசம், அதாவது இன்னொரு நாட்டை நாம் போய் பிடிச்சி அதை நாம் ஆள்றது, இதுக்கு பேர் காலனியலிசம். அதுவும் டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடுகள் அழிப்பு. ஸோ காடுகளை அழிப்பதும் இன்னொரு நாட்டை கைப்பற்றி நாம் அதை ஆட்சி செய்வதும், இது ரெண்டுமே ஒன்றோடொன்று சேர்ந்து தான் போகும். அதாவது இன்னொரு நாட்டை நம்ம பிடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த நாட்டினுடைய சுற்றுப்புற சூழலை பற்றிலாம் நமக்கு அவசியம் இல்லை, அக்கறை இல்லை. அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அடித்து புரட்டி நம்ம ஊருக்கு கொண்டு வந்தோம்னு தான் நினைப்பாங்க. அப்படி தான் இருக்கும். இப்போது இங்கிலீஷ்காரவங்க இந்தியாவை ஆண்ட போது அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களெல்லாம் சூறையாடி தான் கொண்டு போயிருப்பான். அவன் வந்து இந்த நாட்டுக்கு இதெல்லாம் பண்ணுன, இந்த மரங்களெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாக்க நமக்கு இந்த நாடு வந்து வீணாக போயிடும் அப்படிலாம் அவனுக்கு அவசியம் இல்லை. அதை பற்றி அவன் யோசிக்கவும் மாட்டான். அதனால காடுகள் அழிப்பு என்பதும் காலனியலிசம் என்பதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து தான் இருக்கும் என்று பேட்ஸ்ங்கிறவர் தன்னுடைய சாங் ஆஃப் த எர்த்துங்கிற ஒரு புக்கில் அவர் சொல்கிறார். அடுத்தது கல்ச்சர் அண்ட் நேச்சர். நேச்சர் அப்படிங்கிறது 100% இயற்கை. கல்ச்சர் என்பது மனிதனுடைய பண்பாடு இல்லையா. இது அப்படியே அது 100% நேச்சர், இது 100% கல்ச்சர். இப்போ ஒரு ஈகோ கிரிட்டிக்கை பொறுத்த வரையிலும் நேச்சர் என்பது விச் அஃபெக்ட்ஸ் அண்ட் விச் வி கேன் அஃபெக்ட், அது நம்மை பாதிக்கும். இயற்கை மனிதனை பாதிக்கும். இப்போ சென்னையிலையும் இந்த பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலாம் இயற்கை நம்மளை பாதிக்குது. அதே மாதிரி நாமளும் சாதாரண ஆள் இல்லை. அப்போ நம்ம நிறைய கார்பன் டை ஆக்சைடெல்லாம் வெளியே விட்டு வண்டி கிண்டியெல்லாம் ஓட்டி நிலக்கரியெல்லாம் எடுத்து எரித்து நாம் இயற்கையை பாதிக்கிறோம், இயற்கை நம்மை பாதிக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஈகோ கிரிட்டிக்கை பொறுத்த வரையிலும், சுற்றுப்புற சூழல் விமர்சகரை பொறுத்த வரையிலும் நாம் இயற்கையை பாதிக்கிறோம், அதே மாதிரி இயற்கை நம்மை பாதிக்கிறது. அதுவும் எப்படின்னா, நாம் இயற்கையை வந்து ரொம்ப ஃபேட்டல், அதாவது உலகமே அழிஞ்சு போகிற அளவுக்கு நாம் இயற்கையை சூறையாடுவோம், நம்ம எதை பற்றியும் கவலையே பட மாட்டோம். ஸோ நேச்சர் என்பது அப்படியே அதை சின்னதாக ரெடியூஸ் பண்ணி நீங்கள் ஒடுக்கிட முடியாது. அப்படியே இயற்கையெல்லாம் அடித்து ஒழித்து இயற்கையே இல்லாமல் நீங்கள் பண்ணிடுவீங்களே. ஸோ நேச்சர் இஸ் நாட் ரெடியூசிபிள் டு எ கான்செப்ட். ஒரு காலத்தில் ஒன்று இருந்து இப்போ அது பேர் தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு பழைய பேஜர் அப்படின்னா ஒரு கருவி இருந்துச்சு. இப்போ நீங்கள் செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஜர்னு ஒரு கருவி இருக்கும். அதுதான் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். இப்போல்லாம் அந்த பேஜருங்கிறதே நீங்கள் பார்க்க முடியாது. அது எங்கேயாவது நீங்கள் எக்ஸிபிஷனில் பார்த்தா தான் அந்த பேஜருங்கிற ஒரு கருவியெல்லாம். அது மாதிரி இப்போ பேஜருங்கிறது ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த மாதிரி இயற்கை என்பதை நீங்கள் அழித்து இயற்கைங்கிறது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இதுதான் அடையாளம்னு ஆக்க முடியுமா? ஸோ இயற்கைங்கிறத நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடவே முடியாது. இட்ஸ் நாட் ரெடியூசிபிள் டு எ கான்செப்ட். இப்படி ஒரு கான்செப்ட் தான் இது. முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நேச்சர்னு ஒன்று இருந்துச்சு, அதை அப்படியே எல்லாம் மனுஷன் அழிச்சிட்டான். அழித்து இப்போ நேச்சருங்கிறது ஒன்று இல்லை, இதுதான் ஒரு மாடல் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நேச்சரை கொண்டு வர முடியுமா? நீங்கள் நேச்சரை அழிச்சிங்க அப்படின்னா திரும்பவும் அது உங்களை அழிச்சு விட்ரும். அவ்வளோதான். ஸோ
ஸோ நாம் நேச்சரை அஃபெக்ட் பண்ணுவோம், நேச்சர் நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். நீங்கள் நேச்சரை வந்து அப்படியே ஒரு ரெடியூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் மாதிரி ஆக்க முடியாது. A concept which we conceive as a part of our cultural practice as we might conceive a deity and project it out on the universe. அப்படியே நேச்சரை அப்படியே அழிச்சு ஒழிச்சு அதை வந்து ஒரு சின்ன தேவதை மாதிரி ஆக்கி விட்றது. இப்போ கல்வியே ஒழிச்சிட்டு கல்வியின் கடவுள் கலைமகள் அப்படின்னு அதை ஒரு தேவதையாக உருவாக்கி விட்றது. அது மாதிரி நம்ம இயற்கையாக பண்ணவே முடியாது. பொதுவாக சொன்னீங்கன்னா இன் ஜென்ரல் theory tends to see our external world as socially and linguistically constructed. பொதுவாக தியரிங்கிறது ஒரு புற உலகம், ஒரு சமூகம் சார்ந்த ஒரு உலகம், லிங்குவிஸ்டிக்கலி கன்ஸ்ட்ரக்டட், மொழி சார்ந்த உலகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பில் இப்போ தமிழ்நாடு இருப்போம், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல்வேறு மொழிகளை பேசுகிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம சோஷியலி அண்ட் லிங்குவிஸ்டிக்கலி கன்ஸ்ட்ரக்டட் வேர்ல்டு இது. ஆனால் ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மிக பழமையான ஒரு ஆர்த்தோடாக்ஸ் இருக்குது. அதை கேட் சோப்பர் அப்படிங்கிறவர் வாட் இஸ் நேச்சர் என்ற அவருடைய புத்தகத்தில் இதை பற்றி, இயற்கையை பற்றி எழுதுகிறார். இந்த உலகத்தில் எல்லாமே சோஷியலி அல்லது லிங்குவிஸ்டிக்கலி கன்ஸ்ட்ரக்டட் தான். ஒன்று சமூக அல்லது மொழி சார்ந்த ஒரு அமைப்பாகத்தான் இந்த இடத்துல இருக்கும். ஈவன் டுடே இன்னைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒரு மொழி சார்ந்த அமைப்பு அல்லது ஒரு சமூகம் சார்ந்த அமைப்பாகத்தான் மனிதன் இன்னைக்கும் இருக்கிறான். இன்னைக்கும் அது வந்து ஒரு டே டு டே தினசரி வாழ்க்கையில் ஒரு கிரிப்பை வச்சுக்கிட்டு தான் அது இருக்குது. ஆனால் ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற அதனுடைய எசன்ஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய சாராம்சம் அது ஒரு சவால் விடுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 19ஆம் நூற்றாண்டில் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பாடல், அதை எழுதினவர் CF அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர். அந்த போயட்ரி ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஆல் திங்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல், இதில் உலகத்தில் எல்லாமே பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்குது அப்படின்னு அந்த பாடல் சொல்லப்படுது. ஆனால் அந்த பாடலினுடைய ஒரிஜினலாக அவர் எழுதினது, ஆனால் இப்போ அதை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை யாரும் பயன்படுத்தலை. ஆல் திங்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் என்ற ஒரு போம், அதில் ஆரம்ப காலத்தில் இருந்த வரிகள் இந்த 4 வரிகள். த ரிச் மேன் இன் ஹிஸ் கேசல், த புவர் மேன் அட் ஹிஸ் கேட், he made them high and lowly and ordered their estate. இந்த 4 வரிகளும் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 4 வரிகளையும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாது. த ரிச் மேன் இன் ஹிஸ் கேசல், பணக்காரன் அவனுடைய அரண்மனையில் இருக்கான், ஏழை அவனுடைய வாசல்ல நிற்கிறான். கடவுள் மனிதனை உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் படைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான இந்த கவிதையில் இந்த வரிகள் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வரிகள்லாம் நீக்கப்பட்டு விட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வரிகளில் என்ன சொல்லப்படுது, சமூகத்தில் இன்ஈக்வாலிட்டி, சமனற்ற தன்மை, ஒருத்தன் கேசலில் இருக்கான் இன்னொருத்தன் கேட்டில் இருக்கான் அப்படின்னு இருக்கு. இந்த சமூக சமனற்ற தன்மை இருக்கு இல்லையா, இதை இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நேச்சர் அப்படி என்ன பண்ணும்னா காட் கிவன், இது கடவுள் கொடுத்தது. அண்ட் இன்எஸ்கேப்பபிள், நீங்கள் இதிலிருந்து தப்பிக்க முடியாது, இது கடவுள் உங்களுக்கு அருளியது. அவன் பணக்காரனாக இருக்கான்னு கடவுள் விதிச்சிருக்காரு, இந்த விதியிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிடும். இதுதான் நேச்சர் வந்து இப்படி சொல்லிடும். ஆனால் ஆக்சுவலாக இது என்னது, ஒருத்தன் பணக்காரனாகவும் இன்னைக்கு ஏழையாகவும் இருக்கணும்னா இது வந்து அரசியல், ஒரு பவர் ஸ்ட்ரக்சர். இந்த பணக்காரன் தன்னை சூழ்ந்தவங்களெல்லாம் வசதியாகவே வச்சுக்குவான், அதான் பவர் ஸ்ட்ரக்சர். உங்களை கீழேயே வச்சுக்குவான். ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் எ பவர் ஸ்ட்ரக்சர். இந்த லெஃப்ட் இருக்காங்களே, இடதுசாரிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இன்ஈக்வாலிட்டி, சமனற்ற தன்மை, சமநீதி அற்ற தன்மைகளை இது வந்து இயற்கை லெஜிட்டிமேட் பண்ண, சட்டபூர்வமாக்கிடும். இயற்கைங்கிறது அப்படி எல்லாம் இயற்கை தானுங்க, இதெல்லாம் இயற்கை.
எல்லாம் கடவுள் கொடுத்தது, இது இயற்கை அப்படின்னு சொல்லிடும். அப்போ நேச்சர் என்பது இந்த சமனற்ற தன்மையையும் சமநீதியற்ற தன்மையையும் இயற்கை அதை லெஜிட்டிமேட் பண்ணிடும், சட்டபூர்வமாக்கிடும். இதை லியூ அப்படிங்கிறவர் தன்னுடைய நேச்சர் என்ற ஒரு ஒர்க்கில் அவர் சொல்கிறார் ஆந்த்ரோபோமார்பிக். ஆந்த்ரோபோமார்பிக் அப்படின்னா மனித பண்புகளை கடவுள், அதாவது கடவுள் பண்புகளை, attributing human characteristics to God, மனுஷ பண்புகளை கடவுளுக்கு ஏற்றுகிறது. இதுக்கு தான் என்ன பேர்? ஆந்த்ரோபோமார்பிக் அப்படின்னு பேர். லியூ என்ன சொல்றாருன்னா, நேச்சர் இயற்கை என்பது மனித பண்புகளை கடவுளுக்கு ஏற்றி விட்டுரும். மனுஷன் எப்படி இருக்கானோ, இப்போ மனுஷன் 2 கல்யாணம் பண்ணிக்குவான். அதே மாதிரி கடவுளை என்ன பண்ணுவான், முருகனுக்கு வள்ளி தெய்வானைன்னு 2 கல்யாணம் இருக்கிற மாதிரி வச்சு விட்றான். தன்னுடைய பண்புகளை கடவுளுக்கும் ஏற்றி விட்டுறது, அப்படி பண்ணுவான். இது இயற்கையில் அப்படி பண்ணிடுவான். இதை கிரியேட் பண்ணது யாரு? வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் த ரெஸ்ட். வேர்ட்ஸ்வொர்த், அப்புறம் அவர் காலத்தில் இருந்த இந்த இயற்கை கவிஞர்கள், இவங்க தான் இப்படி நேச்சருங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது அவங்களுடைய ஓன் பர்பஸ், தங்களுடைய கருத்துக்கு இப்படி சொல்லி விட்டு போயிட்டான். ஆனால் இந்த ரிமார்க் இருக்கு பாருங்க, இப்படி சொன்ன இந்த ரிமார்க், லியூ சொன்ன இந்த ரிமார்க்குங்கிறது ஈகோக்ரிட்டிசம் in the UK is less developed than in the USA. இது இங்கிலாண்டில் அவ்வளோவா டெவலப் ஆகலை, ஆனால் யூஎஸ்ஏல, அமெரிக்காவில் அது ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. But the provision of relevant course option on undergraduate programs is becoming more wide in new universities and colleges of higher education. ஆனால் இது என்னாச்சுன்னா, கிராஜுவேட் அதாவது பிஏ டிகிரி கிளாஸஸில் எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் உயர்கல்விகள்லையும் இது இந்த கருத்து எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. கேரட் அப்படிங்கிறவர் தி ஆக்ஸ்ஃபோர்ட் ஹேண்ட்புக் ஆஃப் ஈகோ கிரிட்டிசிசம் என்பதனுடைய எடிட்டர். அவர் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு அசோசியேட் ப்ரொஃபஸராக போகிறார். This remark of Liu is a frequent target in eco-critical writing. இந்த கிஃபர்ட் அப்படிங்கிறவர் லியூங்கிறவரை டைரக்டாக கோட் பண்ணி, கிஃபர்ட் கோட்ஸ் லியூ directly to the effect that nature is the name under which we use the non-human to validate the human. The nature என்ற ஒரு தலைப்பின் கீழ், அந்த ஒரு பேருக்கு கீழே நான்-ஹியூமனா மனிதத்தன்மை அற்ற விஷயங்களை மனுஷத்தன்மை உடையதாக இயற்கையின் பெயர்னால மாத்திரும் என்று லியூ சொன்னதை கிஃபர்ட் கோட் பண்றார். லியூ அப்படிதானே சொன்னார் இல்லையா? இயற்கையின் பேரில் வச்சிரும், எல்லாம் பணக்காரனா இருக்கான், ஏழையாக இருக்கானா, இதெல்லாம் இயற்கைங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். இதைத்தான் நான் ஹியூமனா வேலிடேட் பண்ணிடுறது, இதுதான் நேச்சர்னுடைய வேலை அப்படின்னு லியூ சொன்னதை கிஃபர்ட் கோட் பண்றார். So attitudes to nature vary and some of the variations are culturally determined, but the fact that phenomenon is regarded differently in different cultures does not call its reality into questions. Attitudes to nature, இயற்கை நோக்கிய நம்முடைய எண்ணங்கள், ஆட்டிடியூட், நம்முடைய எண்ணம், நம்முடைய தன்மை, அது வேரி, அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இயற்கையை பற்றிய நம்முடைய எண்ணமும் தன்மைகளும் மாறும். இதில் சில மாறுதல்கள் என்பது பண்பாட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது. இது பண்பாட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கிறதுனால, பட் த ஃபேக்ட் தட் phenomenon is regarded differently in different cultures. இப்போ பண்பாடுகள், பல்வேறு விதமான பண்பாடு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தமிழர் பண்பாடு, ஆங்கிலேயர்களுடைய பண்பாடு இருக்கு இல்லையா? ஸோ பல்வேறு விதமான பண்பாடுகளில் பல்வேறு விதமான வித்தியாசம் இருக்கு. இதில் எது ரியாலிட்டி? இப்போ நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு, நம்ம இப்படித்தான், இது நம்முடைய பண்பாடு, அது அவங்களுடைய பண்பாடு. அப்போது இதில் ரியாலிட்டிங்கிறது என்ன? அது ஒரு கொஸ்டின் மார்க்கில் போயிடும். இதை டெர்ரி கிஃபர்ட், அந்த கிஃபர்ட் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு உதாரணத்தில் சொல்கிறார்.
இப்போ பால்டு ஹெட் அப்படின்னு சொல்கிறோம், வழுக்கை தலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வழுக்கை தலை என்பது வயசானா இது வருது இல்லையா? இதை பல்வேறு பண்பாடுகள்லையும் இதை பற்றி பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. சில பண்பாடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, வழுக்கத்தலை என்பது ஒரு ஷேம்ஃபுல் திங், அவமான, சேச்சா என்ன அசிங்கமாக இருக்குது, தலை வழுக்கையாக போச்சு, மொட்டை தலை, எறும்பு ஏறினாக்க வழுக்கி விழுந்துடும், கிண்டல் பண்ணாடு, அப்படியே ஷைனிங்காக இருக்குது, சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஷேம்ஃபுல் திங். இப்போ நமக்கு தலை வழுக்கையாக போச்சு அப்படின்னா தலையை வெளியிலே காட்டுறதுக்கு நமக்கு கூச்சப்படுவோம், அது ஒரு ஷேம்ஃபுல் திங். இது சில கல்ச்சர் அப்படி. ஆனால் வேறு சில கல்ச்சர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தலை வழுக்கையாக இருந்தால் அவனுக்கு அறிவு ஜாஸ்தி, எதையும் புரிஞ்சிக்கிற தன்மை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஸ்டம் அதிகம், அண்டர்ஸ்டாண்டிங், எதையும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ சில கல்ச்சரில் பால்டு கிட்ட ஓகோன்னு போடுவான், சில கல்ச்சரில் பால்டு கிட்ட இழிவாக பேசுவான். ஸோ அப்போ கல்ச்சருக்கு தந்தாப்புல எல்லாமே மாறுது. அப்போ இதில் எது ரியல்? அப்போ ரியாலிட்டிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்கும். இப்போ சாக்ரட்டிஸ் அல்லது கடவுளையோ அல்லது சாக்ரட்டிஸையோ காட்டும்போது இது நம்ம பூரா வெஸ்டர்ன் தான் படிக்கிறோம், மேற்கத்திய நாடுகள். அதில் கடவுள் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? ஒரு நீல அங்கி தான் போட்டிருப்பார் இல்லையா? நம்ம கடவுள்னாக்கா ஒவ்வொருத்தர் கடவுளும் ஒரு டிசைனில் இருப்பாங்க. இந்து கடவுள்கள் நீங்கள் பெருமாள், விஷ்ணு அப்படின்னீங்கன்னா அவர் பட்டு பீதாம்பரம் உடுத்திட்டு இருப்பார். சிவன் அப்படின்னாக்கா அவர் புலித்தோலை கட்டிட்டு வெறும் மேலே ஒன்றும் சட்டையே போடாமல் இருப்பார். முருகன் அப்படின்னா அவர் ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பார். அவர் ஒவ்வொரு கடவுளுக்கும் நமக்கு ஒரு காஸ்டியூம் வச்சுருப்போம். அப்படி வெள்ளை தாமரையில் இருப்பாங்க சரஸ்வதி அம்மா, லக்ஷ்மி அவங்க வேறு மாதிரியாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் இருப்பாங்க. ஆனால் அதனால தான் சொன்னேன், இது வெஸ்டர்ன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும். சாக்ரட்டிஸாக இருந்தாலும் சரி அல்லது கடவுளாக இருந்தாலும் சரி, அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கிரே பியர்ட், ஒரு கிரே கலரில் தாடி இருக்கும் சாக்ரட்டிஸுக்கு. அதே மாதிரி காட் அப்படின்னா ஒரு லாங் ஃப்ளோவிங் கார்மெண்ட்ஸ், அப்படியே கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அங்கி மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சாக்ரட்டிஸோ அல்லது கடவுளோ ஒரு கிளாசி பளபளப்பான ஒரு ஷார்ப்லி ட்ரெஸ்ஸோ அல்லது ஒரு இளைஞி பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸோ அணிந்திருந்தால் நம்ம ஒத்துவோமா? அது என்ன அப்படி சாக்ரட்டிஸுங்கிறீங்க அப்படின்னு நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். அது மாதிரி தான். ஸோ சாக்ரட்டிஸ் அண்ட் காட்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது, அப்படி தான் அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஏஜிங் பால்டு ஹெட்டுனாக்க விஸ்டம்னு சிலர் சொல்லிடுவான், சிலர் இப்படி தான் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சுரலி டிஃப்ரெண்ட் டிட்டர்மின்ட் வேஸ் ஆஃப் ரிகார்டிங் த ஃபேக்ட் ஆஃப் ஏஜிங் should not prevent us from realizing that it does not follow that age is socially constructed or that it is part of culture rather than nature. அப்போ இது பண்பாட்டின் ஒரு அங்கம் rather than of nature, இயற்கை கிடையாது, இது நம்ம பண்பாடு. பால்டு ஹெட்னா இப்படி தான் அப்படிங்கிறது ஒரு பண்பாடு. அதே மாதிரி சாக்ரட்டிஸ் காடுனா இப்படி தான், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சர், இது நேச்சர் கிடையாது. இப்போது அவுட்டோர் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரையிலும் நேச்சர்லேருந்து கல்ச்சருக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். ஒரு 4 ஸ்டெப்பு. ஒன்று வைல்டர்னஸ். இந்த வைல்டர்னஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் இது 100% நேச்சர். இதில் டெசர்ட்ஸ் பாலைவனங்கள் இருக்கும், ஓஷன்ஸ் சமுத்திரங்கள் இருக்கும், அன்இன்ஹாபிட்டட் காண்டினென்ட்ஸ் மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகள். அப்படின்னா அது வைல்டாக தானே இருக்கும், மனுஷனே அங்கே போக மாட்டான். மனுஷன் போனால் தான் இதை வெட்டி அதை வெட்டி சமப்பகுதியாக்கி அங்கே நெல் போடுறேன், தென்னை மரம் வைக்கிறேன்னு எதாவது பண்ணிக்கிட்டு உட்காந்துப்பான். அப்போ மனுஷனே போகாத ஒரு பகுதி, இதுதான் 100% நேச்சர். இதை வைல்டர்னஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது த சீனிக் சப்ளைம். சப்ளைம் அப்படின்னா நோபிள், ஒரு உன்னதமான காட்சி, ஒரு நல்ல காடு, ஃபாரஸ்ட். இப்போ நாமளும் என்ன பண்ணோம், அப்படியே எங்கேயாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அங்கே தங்கி அதுக்குள்ளே இருந்துட்டு இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறது, யானையெல்லாம் பார்க்குறது நம்ம விரும்புவோம். அப்போ ஃபாரஸ்ட். ஓஷன் கடல் பகுதிக்கு நம்ம போவோம். ஸோ ஓஷன்ஸுங்கிறது அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி மவுண்டன்ஸ் மலைப்பகுதிகள், கிளிப்ஸ் குன்றுகள், வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி. இதெல்லாம்
100% நீங்கள் நேச்சர்னு சொல்ல முடியாது. இதில் நேச்சரோட மனுஷனுடைய தன்மையும் கலந்துருது. அப்போது மனுஷத்தன்மை கலந்தால் அதுக்கு பேர் கல்ச்சர்னு பேர். ஸோ முதல்வது வந்து 100% நேச்சர். இதில் நேச்சர் நிறையா இருக்கும், ஆனால் கல்ச்சர் அதாவது மனிதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். எல்லா மலை வாசஸ்தலங்கள் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் சின்ன சின்ன மவுண்டன்லாம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் மனுஷன் அங்கே போயிடும் இல்லையா? அப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறான், ஓஷன் இருக்கிற பகுதிகளில் போகிறாங்க, கிளிப்ஸு, வாட்டர் ஃபால்ஸில் இருக்கிற இடத்துல பார்த்தா அவ்வளோ கூட்டம் ரொம்புது. அப்போ அது கல்ச்சருக்கு வந்துடுது. அது அடுத்தது மூணாவது கண்ட்ரி சைடுங்கிறது கிராமிய பகுதி, மலைப்பகுதி, ஹில்லுங்கிறது பெரிய மவுண்டன் கிடையாது, சின்னது. ஃபீல்டு சமவெளி, வுட்ஸு சின்ன சின்ன காடுகள். இது ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சர், ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நேச்சர் கொஞ்சோண்டு கல்ச்சர், மூணாவது நிறைய கல்ச்சர் கொஞ்சோண்டு நேச்சர், நாலாவது த டொமஸ்டிக் பிக்சர்ஸ்க்கு பார்க்கு, கார்டன், லேண்ட் இல்லையா? பார்க்கு இப்போ ஒரு நகரத்தின் மத்தியில் ஒரு பூங்கா இருக்குது, அதுக்கு முழுக்க கல்ச்சர் தான். ஒரு கார்டன் வச்சுருக்கோம், அது கல்ச்சர். லேண்ட்ஸ் இதெல்லாம் கல்ச்சர். அப்போ இதைத்தான் 4 ஸ்டேஜில் இவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் வி மூவ் மென்டலி த்ரூ தீஸ் ஏரியாஸ், இந்த 4 ஏரியாவிலையும் அப்படி மனசளவில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா we move from pure nature in the first to what predominantly culture in the fourth. முதல்ல பியூர் நேச்சர், ஆனால் ஃபோர்த்துக்கு வரும்போது அதிகமாக கல்ச்சர். ஆனால் அப்படி சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், வைல்டர்னஸ் இருக்குது. அந்த வைல்டர்னஸில் குளோபல் வார்மிங் அதனால அது பாதிக்கப்படுதா இல்லையா? அப்போ குளோபல் வார்மிங்னா என்ன அர்த்தம்? குளோபல் வார்மிங்கிறது அப்படி சுற்றுப்புற சூழலை நமக்கு எடுத்து விடுறோம் இல்லையா? அந்த குளோபல் வார்மிங்னால இயற்கை கெட்டு அது கல்ச்சுரலாகவும் மாறுது. ஒன்று வந்து பியூர் நேச்சர்னு சொன்னால் கூட அது வந்து கொஞ்சம் குளோபல் வார்மிங்கில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது கல்ச்சுரலாக மாறும். அதே மாதிரி நாலாவது இருக்கிற கார்டன் பார்த்தீங்கன்னா சன்லைட் அங்கே ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, சன்லைட்டுங்கிறது நேச்சர் தானே, அப்போ அதுவும் நேச்சருக்கு வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 100% நேச்சர், கடைசியில் வந்து கல்ச்சர், ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது இதுவும் அதுவும் கலந்தது அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இப்படி தான் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி தான் இருக்கும். அது இதுவாகவும் இது அதுவாகவும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ரெண்டும் மூணும், அதில் ரெண்டும் கல்ச்சர் அண்ட் நேச்சர் ரெண்டுமே வெவ்வேறு அளவில் கலந்துருக்கும். ரைட். இப்போது உதாரணத்திற்கு நேச்சுரல் ரைட்டிங், இதில் 4 என்விரான்மெண்டல், இந்த 4ஐயும் தான் 4 என்விரான்மெண்டல் ஏரியாஸ் ஆர் கால்டு நேச்சுரல் ரைட்டிங். இப்போ ஜேம்ஸ் தாம்சன் அவருடைய சீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு போம், தாமஸ் கிரே எழுதின எலிஜி ரிட்டர்ன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட், ரிட்டர்ன் WRITTEN ரிட்டர்ன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட், வில்லியம் கவுப்பர் எழுதின த டாஸ்க். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய லொக்கேஷன், ஜேம்ஸ் தாம்சன்ஸு சீசன்ஸ், தாமஸ் கிரேயினுடைய எலிஜி ரிட்டர்ன் இன் எ கண்ட்ரி சர்ச் யார்ட், வில்லியம் கவுப்பர்னுடைய த டாஸ்க் ஹாவ் ஏரியா 3 as its லொக்கேஷன். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மூணாவது த கண்ட்ரி சைடுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, இதை சார்ந்தது. அதுதான் ஏரியா 3ங்கிறது த பாயிண்ட் 3, இதை சார்ந்தது. வேர்ட்ஸ்வொர்த் எழுதின ப்ரில்யூட் இருக்கு பாருங்க, இது ஏரியா 2. ஏரியா 2ங்கிறது ஃபாரஸ்ட்டு, ஓஷன்ஸ், மவுண்டன்ஸ், கிளிப்ஸு, வாட்டர் ஃபால்ஸ் இது இருக்கிறது. அதாவது அதிகமாக நேச்சர், கொஞ்சோண்டு கல்ச்சர். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் எழுதின அமெரிக்க எழுத்தாளர்கள் எழுதினது முழுக்க ஏரியா 1, அது கம்ப்ளீட் 100% நேச்சர். ஏரியாஸ் 3 and 4, இந்த 3, 4 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபிக்ஷன், அதாவது வீடு, குடும்பத்தை சார்ந்த கதைகள் எழுதுனீங்கன்னா அதில் வந்து 3, 4 தான் செட்டிங்ஸ் இருக்கும், அதில் 1, 2 வராது. ஸோ டொமஸ்டிக் ஃபிக்ஷன், லிரிக் பொயட்ரி, இந்த ரெண்டுலேயுமே என்ன இருக்கும், 3 and 4 தான், 3 and 4 ஏரியாஸ் தான் இருக்கும். அடுத்தது the first 2
இந்த ஃபர்ஸ்ட் 2 ஏரியாஸ் இருக்கு பாருங்க, இது எப்பிக் இருக்கு இல்லையா, பேரடைஸ் லாஸ்ட், இது மாதிரி எப்பிக் வந்து ஃபர்ஸ்ட் 2 இருக்கும். ஸோ 3 and 4ங்கிறது டொமஸ்டிக் ஃபிக்ஷன் அண்ட் லிரிக் போயட்ரி. எப்பிக் வந்து the first 2 which center on relations between human beings and cosmic forces like fate, destiny, the deity. ஏன் எப்பிக் அப்படின்னா 100% நேச்சர் இருக்கும், அதே சமயத்தில் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் காஸ்மிக் ஃபோர்ஸஸ், அதாவது விதி, தலைவிதி, டெஸ்டினி, டெய்டி, கடவுள், இவைகளுக்கு உள்ள தொடர்பை விவரிக்கிறதுனால 1 அல்லது 2 இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் டெஸ்ட் த லிமிட்ஸ் ஆஃப் தேர் ஸ்கோப் அண்ட் பவர்ஸ். மனிதன் தன்னுடைய லிமிட் என்ன, தன்னுடைய ஸ்கோப் என்ன, அவனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட்லையும், மேரி ஷெல்லி எழுதின பிராங்கன்ஸ்டைன் என்ற நாவல்லையும், ஹேமன் மெல்வில்லே எழுதின மோபிடிக் என்ற நாவல்லையும் இதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த 3 நாவலுமே இருக்கும். ஸோ இந்த ஹியூமன் பீயிங் தங்களுடைய ஸ்கோப் அண்ட் பவர்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் மில்டன் எழுதின பேரடைஸ் லாஸ்ட்டும், மேரி ஷெல்லி எழுதின பிராங்கன்ஸ்டைனும், ஹேமன் மெல்வில்லே என்ற அமெரிக்கன் ரைட்டர் எழுதின மோபிடிக் என்ற நாவலும் இந்த பேஸில் தான் இருக்கும். இப்போது மோசஸ் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ், கடவுள் வந்து 10 கட்டளைகளை மனுஷனுக்கு கொடுக்குறாரு. அதை கடவுள்கிட்ட இருந்து மோசஸ் வந்து பெறுகிறார். இந்த மோசஸ் பெறுகிறாருங்கிறத அப்படியே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பெற்றுக்கொள்கிறாருன்னு இந்த இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? அப்போ இது கல்ச்சர் கிடையாது. அந்த மோசஸ் வந்து அப்படியே ஒரு மலை உச்சிக்கு போய் அப்படியே கடவுள்கிட்ட இருந்து இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், ஏன்னா கடவுள் வந்து அப்படி சொர்க்கத்திலேருந்து வந்து அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸையும் கொடுக்குறாரு, இவர் மலை உச்சியிலேருந்து அதை பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் அது ஒரு நல்லாயிருக்கும் இல்லையா? அப்படி தானே இருக்க முடியும். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா 1, பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி கிரைஸ்ட் வந்து ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு காட்டுக்குள்ளே போய் தான் அவர் ப்ரே பண்ணுறார், அல்லது தன்னுடைய வீட்டினுடைய முன்னாடி ஹாலில் உட்காந்து அவர் ப்ரே பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அவர் வந்து அப்படி ஒரு பெரிய வைல்டர்னஸ் அதில் தான் போய் ப்ரே பண்ணுறாரு. அதனால இந்த கிரைஸ்ட் ப்ரே பண்ணுறது, இந்த மோசஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வாங்கிறது, இதெல்லாம் வைல்டர்னஸ், இதெல்லாம் 100% நேச்சர் தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அங்கே சரியாக இருக்கும், அங்கே கல்ச்சர் வரக்கூடாது. அப்போ இதுதான் ஈகோ கிரிட்டிசிசம். இதை நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகிடுனா, அப்போ ஈகோ கிரிட்டிக் என்ன சொல்லுவான்னா, இந்த இதில் நீ எழுதுனது தப்பு, இப்படி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கல்வி அப்படின்னாக்கா குருகுல கல்வி அப்படின்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2, 3ல் தான் இருக்கும். ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்கா கல்வி என்பது என்ன இருக்கும், ஒரு ஏசி ரூமில் ஒரு பெஞ்சு போட்டு வாத்தியார் முன்னாடி டிவி போட்டு என்னென்னமோ, அதான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு சொல்லிடுவாங்க, அப்படி வச்சுக்கிட்டு இருப்பான். அது வந்து 4th கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 100% கல்ச்சர் தான் இருக்காங்க, நேச்சருக்கு வேலையே இல்லை. ஆனால் குருகுல கல்வியில் பார்த்தீங்கன்னா நேச்சர் நிறையா இருக்கும். அங்கே வந்து நீங்கள் மரத்தடியில் தான் கல்வி கற்றுக்கணும். இங்கே வந்து சுற்றிலும் மயில் ஓடிக்கிட்டு இருக்கோம், மானங்க இருக்கும், குரு வந்து உங்களுக்கு மரத்தடியிலேருந்து உபதேசிக்கிட்டு இருப்பார். அப்போ நேச்சரும் இருக்கும், கல்ச்சரும் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஸோ இதான் இங்கே தீஸ் ஸ்பேசஸ் சீம் டு பர்ஃபார்ம் எ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் vital to our well-being. The ego critics insist that no true wilderness any longer exists on the planet. The ego critic என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி என்ற இந்த பூமி பந்தில் ட்ரூ வைல்டர்னஸ்ங்கிறதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பகுதியுமே இந்த குளோபல் வார்மிங் என்ற அதனாலையும், டாக்ஸிக் வேஸ்ட், அதாவது பூமியில் தீமையை உருவாக்கக்கூடிய நச்சு பொருட்கள்னாலையும், நியூக்ளியர் ஃபால் அவுட், அணுவை பயன்படுத்திட்டு அதனுடைய வேஸ்ட் இருக்கு இல்லையா, இதனாலேயோ இந்த பூமி பந்து பாதிக்கப்பட்டு குளோபல் வார்மிங்னால எந்த ஒரு ஏரியாவுமே 100% நேச்சராக இல்லை அப்படின்னு இவர் சொல்றார். ஸோ இந்த இப்போ ஜெண்டர், ஆண் பெண் வேறுபாடு, ரேஸ் இனம், கிளாஸ் பிரிவு இல்லையா, இவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இவன் அந்த இனம் இவன் இந்த இனம், இது ஆண் பெண் என்ற பாகுபாடு, இதெல்லாம் இந்த பாகுபாடு பார்க்கிறதுங்கிறது நியாயமற்ற தன்மை இல்லையா.
இதை நாம் ரெக்டிஃபை பண்ணணும், சீர்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த என்விரான்மெண்டல் கேட்டாஸ்ட்ரோஃபின்னா அதனுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி, சுற்றுப்புற சூழலில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்தான வீழ்ச்சியையும் நாம் சீர்படுத்துறது சரி, அதை சீர்படுத்தணும். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100% வைல்டர்னஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த குளோபல் வார்மிங்னாலையும் டாக்ஸிக் வேஸ்ட்னாலையும் நியூக்ளியர் ஃபால் அவுட்னாலையும் 100% நேச்சருங்கிறது இல்லாமல் போகுது. அதனால எப்படி ஆண் பெண் வேறுபாடு, மத ரீதியான வேறுபாடு, ஜாதி பாகுபாடுகளெல்லாம் நீக்கணும்னு நாம் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பேரழிவை உண்டாக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சீர்கேடையும் நாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது டேர்னிங் கிரிட்டிசிசம் இன்சைட் அவுட். இன்சைடில் இருக்கிற கிரிட்டிசிசத்தை அவுட்டுக்கு கொண்டு வர்றது, டேர்னிங் இன்சைட் அவுட். இப்போ கிங் லியர் என்ற ஒரு நாடகம், இந்த கிங் லியர் என்ற நாடகத்தை ரொம்ப பேர் எழுதியிருக்கான். இப்போ நாம் உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் எழுதின கிங் லியரே எடுத்துக்கோம். இந்த கிங் லியர் என்ற நாடகத்தில் ஃபஸ்ட்டு சீனில் கிங் லியர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நாட்டினுடைய வரைபடத்தை அப்படியே விரிக்கிறார். அப்படி விரித்து அப்படி பெருமையாக அவருக்கு 3 பெண்கள், அந்த 3 பெண்களையும் கூப்பிட்டு அப்படி கத்திய, அதாவது முன்னாடி வரைபடம் அப்படி பெருசாக இருக்குது, மேப் இருக்குது, தன்னுடைய கத்தியினால் அம்மா கானரி உனக்கு வந்து இந்த பகுதியெல்லாம் உனக்கு எடுத்துக்க, ரீகன் உனக்கு இதெல்லாம் எடுத்துக்க, கார்டிலியா 3வது பொண்ணு இதெல்லாம் உனக்கு அப்படின்னு பிரித்து கொடுக்குறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு சீன். இப்போ ஃபஸ்ட்டு சீனை பிரித்து கொடுக்கும்போது சும்மா பிரித்து கொடுக்க வேண்டியதானே. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கானரில்கிட்டையும் ரீகன்ட்டையும் நீங்கள் எந்த அளவுக்கு அப்பாவை நேசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டாரு, 3ஆம் பிரித்து கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அப்போது கானரில் வந்து அப்போ நாங்கள் ஒன்று அப்படி நேசிக்கிறோம் இப்படி நேசிக்கிறோன்னு அந்த அம்மா ரொம்ப அழகுது. உடனே அவர் அந்த 1/3 கொடுத்துட்றாரு. அதே மாதிரி ரீகனுக்கு அடுத்து கேட்குறாரு, கொடுத்துட்றாரு. கார்டிலியாகிட்ட நீ அப்பாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு அந்த 3வது பொண்ணை கேட்கும்போது ஐ லவ் மை ஃபாதர் அஸ் அ ஃபாதர், ஒரு அப்பாவை எப்படி எந்த அளவு நேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே இது ரொம்ப அப்படி இப்படின்னு தன்னை புகழும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு இது ரொம்ப ஏமாற்றமாக போய் நல்லா இன்னும் நிறையா சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லை இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகி அந்த 3வது இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு கொடுக்குற அந்த மேப்பில் இருக்கிற அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை 2ஆ மறுபடியும் தன்னுடைய ஸ்பேர்டை வச்சு அப்படியே அந்த 3 அந்த கார்டிலியா, அதாவது அந்த மேப்பில் 3 பகுதியாக தான் இவர் மைண்டில் வச்சு பிரிக்கிறார். இந்த பகுதி உனக்கு, இந்த பகுதி உனக்குன்னு. இப்போ 3வது பகுதி இந்த பொண்ணு மேலே வெறுப்பு வந்த உடனே அந்த பகுதியை தன்னுடைய கத்தியினால் அப்படி ஸ்வேர்டுனால அதை 2ஆக்கி இந்த பகுதியை கானரிலுக்கும் இன்னொரு பகுதியை ரீகனுக்கும் கொடுத்துறாரு. இப்போ இயற்கையை இவர் என்ன பண்ணாருன்னா கூறு போடுறாரு. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பாருங்க, இந்த பிளே கிங் லியர் மேப் ஆஃப் த கிங்டம் இஸ் அன்ரோல்டு, விரிக்கப்பட்டிருக்கு. The old king uses his sword to symbolically divide his domain among his 3 daughters. 3 டாட்டர்ஸ்க்கு இடையில அதை வந்து ஒரு சிம்பாலிக்கலாக ஒரு அடையாளமாக அதில் பிரிக்க போகிறார் மேப்பில். இதில் இதுதான் இது இந்த கத்தியை வச்சுக்கிட்டு இவர் பிரிக்கிறார் பாருங்க. இதுதான் யூசஸ் ஹிஸ் ஸ்வேர்டு, தன்னுடைய கத்தியை வச்சு இதை பிரிக்கிறார் பாருங்க. இதுதான் that the act of king instigates its fall. இதுதான் இவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாச்சுங்கிறான். நீ எப்படி இயற்கையை போய் இப்படி நீங்கள் கத்தியால் நீ பிரிக்கிற, அதான் தப்புட்டான். ஆல் சீம் டு டேக் பிளேஸ் அவுட் சைட் இன் எ ஸ்டார்ம் த சீ ஷோர். ஸோ இப்படி பிரிச்சுறாரு. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த 2 மகள்களும் சொத்தை பிரித்து வாங்கிக்கிட்டு அப்பாவை நடுத்தெருவில் விட்டுறது. இவருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சி போட்டு அலைகிறார். அப்போ பைத்தியம் பிடிச்சி அலைகிறாரு. அதே கிங்டத்தில் இவருடைய நாட்டில் இவர் கத்தியால் இப்படி பிரித்து கொடுத்தாரு பாருங்க. அந்த கிங்டத்துலேயே ஒரு சீஷோர், ஒரு கடற்கரை ஓரத்தில் அப்படியே பெரிய புயல் வீசுது. அது ரியலான ஸ்டார்ம். அந்த புயலில் அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி அவர் அப்படியே அலைகிறார், கத்துறார். இதுதான் நேச்சர். நீங்கள் நேச்சரை வந்து இப்படி பண்ணினீங்கன்னா நேச்சர் உங்களை திருப்பி இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம்.
அது மாதிரி என்விரான்மெண்டலை நீங்கள் பொல்யூட் பண்ணி அதை நீங்கள் பாதிச்சிங்கன்னா சுற்றுச்சூழல் உங்களை திரும்பி பாதிக்கும். அதான் இப்போ நம்ம சென்னையில், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நம்ம அனுபவிச்சுக்கணும். நாம் அதை கெடுத்தோம், அது இப்போ நம்மளை கெடுக்குது இல்லையா? இந்த கருத்தை தான் இவர் சொல்றார். The slice of the kingdom available to the third daughter Cordelia is real. மூணாவது பகுதி, கார்டிலியாவுக்கு பிரித்து கொடுத்த அந்த மூணாவது பகுதி என்பது ரியல். அது பீப்புள்டு லேண்ட்ஸ்கேப், மனிதர்கள் வாழ்கின்ற பகுதி. ஹில்ஸ் இருக்கு, ஃபீல்ட்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் இருக்கு, ஃபார்ம்ஸ் இருக்கு, கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஆனா இத அரசர் தன்னுடைய தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்க சாப், அது கூறு போடுறார். as if they had no claims. ஏதோ அதை கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிற மாதிரி இவர் இஷ்டத்துக்கு அதை ரெண்டாயிரம் வெட்டி இந்த பாதியை நீ வச்சுக்க, இந்த பாதியை நீ வச்சுக்கன்னு சொன்னார். லைக்வைஸ் இதே மாதிரி the blasted heath on which Lear enacts his madness. இது மாதிரி ஹீத்துனா ஆள் நடமாட்டம் இல்லாத, கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் எந்த மரம் செடி கொடிகள் இல்லாத ஒரு வனாந்தரமான ஒரு பகுதியில் இவர் பைத்தியம் பிடிச்சி போய் நிற்கிறாரு. இங்கே பெரிய புயல் ஒன்று வீசுது. அதான் blasted heath on which Lear enacts his madness is a real place located somewhere within this territory. எந்த பகுதியை நீ கத்தியால் பிரித்து நீ பாதின்னு பிரித்து கொடுத்தியோ அதே பகுதியில் ஒரு ஹீத்தில் இவருக்கு வந்து ஒரு மேட்னஸ் வந்துருச்சு. Within this territory, perhaps of the neglect and degradation of which that territory suffers as political consequence of Lear's act. The Learனுடைய செயல்பாட்டினால, கிங் லியர்னுடைய செயல்பாட்டினால, அங்க அந்த செயல்பாட்டின் பின் விளைவுகளினால் அந்த பகுதி காயப்படுத்தப்பட்டது. The storm is not just the emblematic correlative of Lear's madness. அங்க புயல் வீசுது. புயல்ங்கிறது லியருக்கு பைத்தியம் பிடிச்சதை ஒரு அடையாளமாக காட்டுறதுக்கு வீசின புயல் இல்லை. இது த ரியல் வெதர். இது உண்மையிலேயே அங்கே புயல் வீசுது. This means that its strategy seems to be to switch critical attention from inner to outer. இதான் இன்னர்ல இருந்து இப்போ அவுட்டருக்கு இந்த கிரிட்டிசிசம் வருது. The setting is brought in from the critical margins to the critical center so that the storm is storm and not a metaphor. ஸ்டாம்ங்கிறது ஸ்டாம் தான், ரியல் ஸ்டாம். அது ஒன்றும் உருவகம் கிடையாது. ஃபார் த டர்மாயில் ஆஃப் லியர்ஸ் மைண்ட், கிங் லியர்னுடைய மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை காட்டுகின்ற உருவகம் கிடையாது. அது உண்மையிலேயே புயல் வீசுது. இதுதான் டர்னிங் கிரிட்டிசிசம் இன்சைட் அவுட். நீங்கள் வந்து நேச்சரை நீங்கள் பாதிச்சிங்கன்னா பதிலுக்கு அதே மாதிரி நேச்சர் உங்களையும் பாதிக்கும். இதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எட்கர் ஆலன் போ எழுதின த ஃபால் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் உஷர் என்ற இன்னொரு சிறந்த எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் அவருடையது. அடுத்தது, இப்போது ஒரு சாவியை வச்சு நீங்கள் ஒன்று திறக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? பூட்டுறதுக்கு இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ரிவர்ஸில் நீங்கள் சுற்றுனீங்கன்னா அது வந்து திறக்கும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் தியரிங்கிறது நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் கீஸ் சாவியை கொடுத்துருது. அந்த கீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கதையும் என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் தியரிங்கிறதே ஒரு செட் ஆஃப் கீஸ் தான். இப்போ நீங்கள் ஏன் தியரி ஆஃப் லிட்ரேச்சர் ஏன் படிக்கிறோம்? இப்போ தியரி ஆஃப் லிட்ரேச்சர் படிச்சுக்கிட்டு தியரி ஆஃப் லிட்ரேச்சர் படிக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு செட் ஆஃப் கீஸ் கிடைக்குது. அந்த கீயை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு போய்ட்ரியை படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு தியரி ஆஃப் லிட்ரேச்சர் இல்லைன்னா நீங்கள் ஒரு போய்ட்ரியை படிக்கும்போது சும்மா ஒரு அர்த்தம் தான் தெரியுமே ஒழிய அதுக்கு உள்ளுக்குள்ளே அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுதான். ஸோ இன் தி கேஸ் ஆஃப் ஈகோ கிரிட்டிசிசம், த இன்ட்யூஷன் வி ஹாவ் டு கவுண்டர் இஸ் அ டீப் வெஸ்டர்ன் கல்ச்சுரல் ட்ரெடிஷன் ஆஃப் போத் ரிலீஜியஸ் அண்ட் ஹியூமனிஸ்ட். ஈகோ கிரிட்டிசிசத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு மேற்கத்திய பண்பாட்டு பாரம்பரியம். அதில் ரிலீஜியனும் இருக்கும், ஹியூமனிஸ்ட் மனிதத்தன்மையும் மதமும் கலந்த ஒன்று தான் அது. இதில் புரோட்டகோரஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் ஃபிலாசபர் 5ஆம் நூற்றாண்டின் 5th century BC, கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிரீக் ஃபிலாசபர் புரோட்டகோரஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, மேன் இஸ் தி மெஷர் ஆஃப் ஆல் திங்ஸ். எல்லா பொருட்களை விட உயர்ந்தவன் மனிதன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி சொல்லி மேன் தான் இந்த உலகத்தின் எல்லா படைப்புகளிலும் மையமான படைப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இது கிமு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி. அதே மாதிரி
பைபிளில் த புக் ஆஃப் ஜெனிசிஸ் என்ற பகுதியில் கடவுள் உலகத்தில் எல்லாத்தையும் படைக்கிறார். வானத்தை படைக்கிறார், வானத்தில் உள்ள கோள்களை படைக்கிறார், கடலை படைக்கிறார், நதியை படைக்கிறார், கடலில் உள்ள பொருட்களை படைக்கிறார், காடு மேடு மலை எல்லாம் படைக்கிறாரு, விலங்குகள் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில் மனுஷனையும் படைக்கிறார். மனுஷனை படைச்சிட்டு மனுஷன்தான் இருக்கிறதுல சிறந்தது, மற்றவைகள் எல்லாம் மனிதனுக்கு கட்டுப்பட்டவை, மனிதனுக்கு சேவை செய்யணுங்கிற மாதிரி சொல்லிடுறார். ஸோ இந்த புக் ஆஃப் ஜெனிசிஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கிவன் டொமினியன் ஓவர் எவ்ரிதிங், எல்லாவற்றை விட முக்கியத்தன்மை மனுஷனுக்கு தான் கொடுக்குது. அதே மாதிரி லியோனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவர் ஒரு டிராயிங் வரைகிறார். அந்த டிராயிங் பேர் விட்ருவியன் மேன் அப்படின்னு ஒரு டிராயிங். இது ரொம்ப ஃபேமஸ் டிராயிங். லியோனார்டோ டாவின்சி, டாவின்சி என்பவர் எழுதின ஒரு படம். அந்த படத்தின் பேர் த விட்ருவியன் மேன். இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்கொயர், அதுக்குள்ள ஒரு சர்க்கிள், இதுக்குள்ள ஒரு மனுஷன். இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா அப்படி நின்றுக்கிட்டு கை ரெண்டையும் இப்படி மேலே அப்படியே ஒரு 45 டிகிரி விரித்து மேலே தூக்கிக்கிட்டு இருப்பான். அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கிறது எதுக்கு சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா ஷேப், 2 ஷேப் தான், ஒன்று ஸ்கொயர் அல்லது சர்க்கிள், இந்த எல்லா ஷேப்பினுடைய இந்த ஃபண்டமெண்டல் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸினுடைய அடிப்படையின் மனுஷன் தான் எல்லாத்துலேயும் இருக்கான் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லுவதுதான் இந்த படம். அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர் போப் எழுதின ஒரு எஸ்ஸே, அன் எஸ்ஸே ஆன் மேன் அப்படிங்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, த ப்ராப்பர் ஸ்டடி ஆஃப் மேன் கைண்ட், மனிதனை பற்றிய ஒரு ப்ராப்பர் ஸ்டடி அப்படின்னா அது மேன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே மனுஷனுக்கு கொடுக்குற மிக முக்கியத்துவம். So all these seem to give us a high cultural license for attitudes which are anthropocentric. Anthropocentric அப்படின்னா மனுஷன் தான் எல்லாத்தினுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது தான் எல்லாமே சொல்லுது. rather than ecocentric. இது ஈகோசென்ட்ரிக் என்பதை விட ஆந்த்ரோபோசென்ட்ரிக், மனுஷன் தான் மையப்பகுதி என்பதை இவைகள் எல்லாமே வலியுறுத்துது. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் த கிரேட் விக்டோரியன் ஆர்ட் கிரிட்டிக் ஜான் ரஸ்கின், சிசமி அண்ட் வில்லிஸ் எழுதின ஜான் ரஸ்கின் அப்படிங்கிறவர் அவருடைய மாடர்ன் பெயிண்டர்ஸ் என்ற புத்தகத்தின் 3வது வால்யூமில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய உணர்வுகளெல்லாம் சுற்றுப்புற சூழலில் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன உணர்வுகள் இருக்கோ இந்த உணர்வுகள்லாம் சுற்றுப்புற சூழலில் வெளிப்படும். இப்போது உங்களுக்கு ஒரு வயலண்ட்டான ஃபீலிங், ரொம்ப ஆக்ரோஷமான கோபமான உணர்வு இருக்குன்னு வச்சுங்களேன், இதே உணர்வு நீங்கள் இயற்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த க்ரூயல் சீ, கொடுமையான ஒரு கடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆக்ரோஷமாக இருக்கிறது தான் இந்த க்ரூயல் சீங்கிறது அப்படியே உங்களுக்கு வெளிப்படுத்துது. இதுதான் பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. பேத்தட்டிக் ஃபேலசி அதாவது மனுஷங்கிட்ட இருக்கக்கூடியது மனுஷன் அற்ற ஒன்றுகிட்ட வெளிப்படுது அப்படின்னா அதுக்கு பேர் பேத்தட்டிக் ஃபேலசின்னு பேர். ஸோ இதைத்தான் அவர் சொல்கிறார், மனுஷங்கிட்ட இருக்கிற எல்லா உணர்வுகளும் இயற்கையிலேயே வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுடைய ஆக்ரோஷமான உணர்வு கடலில் க்ரூயல் சீயாக வெளிப்படும் அப்படின்னு அது சொல்கிறார். இதுதான் க்ரூயல்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரஸ்கின் வாஸ் டூ டீப்லி ஈகோ கான்சியஸ். ஆனால் அதே சமயத்தில் ரஸ்கின் ரொம்ப ஈகோ கான்சியஸாக இருக்கிறார். அவருடைய லெக்சர், அந்த லெக்சரில் த ஸ்டார்ம் கிளவுட் ஆஃப் த 19th century, 19ஆம் நூற்றாண்டின் புயல் மேகம் அப்படிங்கிறத அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாடர்ன் பிளேக் கிளவுட் அப்படிங்கிறார். அப்போது த ஸ்டார்ம் கிளவுட் அப்படிங்கிறத மாடர்ன் பிளேக் கிளவுடுங்கிறார். ஸ்டார்ம் கிளவுடுங்கிறது நேச்சர் இல்லையா, பிளேக்குங்கிறது பிளேக் நோய், அந்த பிளேக் நோயினால இந்த பூமி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அந்த ஸ்டார்ம் கிளவுட் ஆஃப் த 19th centuryங்கிறத இந்த மாடர்ன் பிளேக் கிளவுட்னு அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி he expressed his deep anxiety that the atmosphere was being permanently damaged by industrial pollution. இந்த அட்மாஸ்பியர், இந்த சுற்றுப்புற சூழலானது நிரந்தரமாக இந்த தொழிற்சாலையினுடைய அசுத்தங்கள்னால அதில் பொல்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நோ லிமிட், இது மனுஷன் ஒரு எல்லையற்று இந்த இயற்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி எமர்சன் அவருடைய நேச்சர் என்ற
ஒரு புத்தகம், சின்ன புத்தகம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நேச்சர் வந்து மனுஷனுடைய ஸ்பிரிட், உங்கள் உள்ளத்தினுடைய உணர்வு எப்படி இருக்கோ அதன் அந்த கலரை நீங்கள் இயற்கையில் பார்க்கலாம். அதாவது சுற்றுப்புற சூழல் வந்து அப்படியே ஒரு வசந்த காலமாக இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் அப்படியே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். அப்போ உங்கள் உள் உணர்வு அப்படியே இயற்கையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இட் இஸ் அன் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த டூ வியூ பாயிண்ட்ஸ். ரெண்டு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இங்கிலாந்து அண்ட் அமெரிக்கா. ஒன்று என்விரான்மெண்டல் ஆப்டிமிசம். ஆப்டிமிசம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? எல்லாமே நல்லதே நடக்குது, இந்த உலகத்தில் எல்லாம் நல்லதே நடக்குதுன்னு நம்புறது ஒன்று. இந்த உலகத்தில் எல்லாமே மோசமாக நடக்குது அப்படிங்கிறது. இதில் பாதி இல்லைன்னு சொல்கிறது ஒன்று, பாதி இருக்குது. பாதி இருக்கிறதுனால தானே இன்னொன்று பாதி இல்லை. ஸோ இந்த பெசிமிஸ்டாக இருக்கிறவன் இல்லை ஏன்னா பாதி இல்லை அப்படிமா, ஆப்டிமிஸ்டாக இருக்கிறவன் இந்த டம்ளரில் பாதி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் யூகே அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்குள்ள வித்தியாசம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது கூட்டமாக இருக்கிற ஐலாண்ட், சில தீவுகள் பார்த்தீங்கன்னா க்ரௌடடாக இருக்கும். பிரிட்டன், ஜப்பான் இதிலெல்லாம் க்ரௌடட் ஐலாண்ட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படி இது வந்து கல்ச்சர்னுடைய வெளிப்பாடு. ஏன்னா க்ரௌடட் ஐலாண்ட், மனிதர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரிட்டன், ஜப்பானில் இருக்கக்கூடிய தீவுகள் கல்ச்சர்னுடைய வெளிப்பாடு. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் ரொம்ப கொஞ்சம்தான், ஆனால் நிலம் வந்து ஏகப்பட்டது கிடக்கும். அப்படியே நீங்கள் 100 மைல் போனீங்கன்னாலும் அங்கே ஆளே இருக்க மாட்டான், அது மாதிரி இருக்கும். அது மாதிரி வாஸ்ட் லேண்டு, அதில் மாசஸ் ரொம்ப குறைச்ச. அங்கே பார்த்தீங்கன்னா எர்த் வில் சர்வை நோ மேட்டர் அபவுட் குளோபல் வார்மிங் அண்ட் தி ஓசோன் லேயர். அவங்க வந்து இந்த குளோபல் வார்மிங்கை பற்றியோ அல்லது ஓசோனில் ஓட்ட போட்டிருக்கிறத பற்றியோ அவன் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து இயற்கை அதிகமாக இருக்குது, மனுஷன் கொஞ்சோண்டு தான் இருக்கான். ஆனால் பிரிட்டன் அண்ட் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இருக்கிற தீவுகள் இத்தனோண்டு, அங்கே மனுஷன் ரொம்ப நெருக்கமாக இருக்கான். அதனால அவங்க. அடுத்தது த ஆந்த்ரோபோசீன். த ஆந்த்ரோபோசீன் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ஏஜ், மனித காலம் அண்ட் திங்ஸ். இப்போ கடந்த 12,000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதை பழைய கற்காலம் அண்ட் லேட் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித வரலாற்றில் ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பீரியடை பழைய கற்காலம், புதிய கற்காலம்னு சொல்லுவாங்க. இதில் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 2 decades ஆஃப் த நியூ மில்லேனியம், இந்த நியூ மில்லேனியம் அப்படின்னா அந்த 21ஆம் நூற்றாண்டு பிறந்துச்சுல, இந்த 2000க்கு அப்புறம் வந்தது. இதில் the first 2 millennium of the 2 decades of the new millennium, it has been proposed that a new geological epoch has dawned and that is called Anthropocene, the human age. அதைத்தான் human age அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறோம்னா, பிகாஸ் much of human activities is environmentally negative. மனுஷனுடைய செயல்பாடுகள் எல்லாமே என்விரான்மெண்டலி நெகட்டிவ், சுற்றுப்புற சூழலை பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இந்த பீரியடை நம்ம ஆந்த்ரோபோசீன், ஹியூமன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் ஏஜ் அப்படின்னா மனுஷன் தன்னுடைய செயல்பாடுகள்னால சுற்றுப்புற சூழ்நிலையை சீர்கேடு அடைய செய்கிறான், அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இதில் இந்த டேர்ம், இந்த ஆந்த்ரோபோசீன் என்ற இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை உருவாக்குனவர் பால் ஜே கிரட்சன் அப்படிங்கிறவர். இவர் ஒரு மிக முக்கியமான அட்மாஸ்பரிக் கெமிஸ்ட். இவருக்கு 1995 நோபல் பிரைஸ் வாங்கினவர் இந்த பால் ஜே கிரட்சன். இவர் தான் இந்த ஆந்த்ரோபோசீன் என்கின்ற ஒரு டேர்ம், அந்த டேர்மை உருவாக்குனவர். எங்கே உருவாக்குனாரு அப்படின்னா கிபி 2000 மெக்சிகோவில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் இவர் பேசும்போது இந்த வார்த்தையை, இந்த டேர்ம் ஆந்த்ரோபோசீன் என்ற வார்த்தையை அவர் உருவாக்குறார். அப்புறம் இந்த ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், இந்த பாறைகள், கற்கள், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தரத்தன்மையை குறிக்கும். எந்த மாறுபாடும் அடையாமல் எல்லாத்துலேயும் அப்படியே பர்மனண்ட்டாக இருக்கிறதை குறிக்கிறது ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். உதரிங் ஹைட்ஸ் என்ற நாவல், எமிலி பிராண்டே எழுதின ஒரு நாவல் உதரிங் ஹைட்ஸ். இந்த உதரிங் ஹைட்டில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கேத்தி. அந்த கேத்தி என்ற கதாபாத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படியே அவர் எழுதினது, எமிலி பிராண்டே எழுதினது.
மை லவ் ஃபார் லிண்டன் இஸ் லைக் த foliage in the woods. foliage அப்படின்னா அந்த ஒரு சின்ன இலை, அந்த மேலாக இருக்கிற ஒரு சின்ன இதழ் மாதிரி தான் என்னுடைய அன்பு. லிண்டன் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஒரு வுட்ல இருக்கிற foliage மாதிரி. காலத்தில் அது மாறிடும். வின்டர் எப்படி வின்டர் வரும்போது மரங்களினுடைய தன்மை மாறுதோ அதே மாதிரி இந்த வுட்னுள்ள இருக்கக்கூடிய foliage மாதிரி என்னுடைய லவ் டுவர்ட்ஸ் லிண்டன். ஆனால் என்னுடைய லவ் ஃபார் ஹீத் கிளிஃப் இருக்கு பாருங்க, அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பாறையை போன்றது, அது மாறாது. ராக்ஸுங்கிறது ஒரு நிரந்தர தன்மை. ராக் ரெப்ரசன்ட் வாட் எவர் இஸ் இட்டர்னல், நான் ஹியூமன் அண்ட் அன்சேஞ்சிங், மாறா தன்மை வாய்ந்தது. நான் ஹியூமன், மனுஷங்கிறவன் மாறும் தன்மை வாய்ந்தவன். ஆனால் இது மாறா தன்மையான நிரந்தரமான தன்மை உடையது ராக்ஸ். இப்போ த நோஷன் ஆஃப் தி ஆந்த்ரோபோசீன், அந்த ஆந்த்ரோபோசீன் என்கின்ற த ஹியூமன் ஏஜினுடைய ஐடியாங்கிறது has had a strong impact on eco-criticism. இந்த ஈகோ கிரிட்டிசிசத்தின் மீது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இட் எனேபிள்ஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பாம்ஸ். இது நியூக்ளியர் பாம், அணு ஆயுதங்கள், அந்த அணு ஆயுத சோதனைகள், அணு ஆயுதம் எதிர்பாராத விதமாக வெடிக்கிறது, இது எல்லாமே மனித இனத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 200 ஆண்டுகளாக ஏற்பட்ட தொழிற்சாலைகள் அண்ட் ஸ்டீம் பவர்ட் பொல்யூஷன், இந்த நீராவியினால் இயங்குகின்ற கருவிகள், இவைகள்னால எவ்வளவு சீரழிவு ஏற்பட்டுச்சோ அதை விட பல மடங்கு சீரழிவுகளை நியூக்ளியர் பாம், நியூக்ளியர் டெஸ்ட், நியூக்ளியர் ஆக்சிடென்ட் இவைகளை இது உருவாக்கும். இதில் இந்த இடத்துல திங்னு சொல்கிறாங்க இல்லையா, த ஆந்த்ரோபோசீன் அண்ட் திங்ஸ். த திங் என்பது ஒரு பொருள், அது ஒரு பொருள் மட்டும் இல்லை. அந்த ஒரு பொருள்ங்கிறது ஒரு உயிரோட்டமுடைய, ஆற்றல் உடைய ஒரு ஒன்றை தான் நம்ம இந்த இடத்துல திங் அப்படின்னு சொல்கிறோம். த ஈகாலஜிக்கல் தாட் என்கின்ற தன்னுடைய புத்தகத்தில் மார்டன் அப்படிங்கிறவர் ஹைப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை உருவாக்குறார். ஹைப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரே சமயத்தில் மிக பெரிய அளவுக்கு ஒன்றை உருவாக்குறதுக்கு பேர் ஹைப்பர் ஆப்ஜெக்ட்ஸ்னு பேர். இப்போ ஒரு ஆயில் ஃபீல்டுனா என்ன அர்த்தம்? அந்த பாருங்கள், இப்போ நீங்கள் சென்னையில் திடீர்னு ஒரு ஆயிலில் ஒரு கொஞ்சோண்டு லீக் ஆகிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியை பூரா அந்த ஆயில் ரொப்பிடுச்சு, எல்லா மீன் வளத்தையும் அழிச்சிருச்சு. அதே மாதிரி பூமிக்கு அடியில் ஆயில் இருக்குது. நீங்கள் ஒரு பைப்பை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆயில் பூரா வெளியே வருதுன்னு வச்சிங்களேன், அப்படியே நம்ம பூமியவே அதை நாசம் பண்ணிடும். அப்படியே பூமி பூரா அந்த ஆயில் படிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, எந்த செடியும் முளைக்காது. கடலில் போய் அப்படியே அந்த ஆயில் படிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் செத்து போயிடும். அப்போது அந்த ஆயில் ஃபீல்டுங்கிறது கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும். பூமி மேலே பரவுச்சுன்னா பூமியில் எந்த செடி கொடியுமே முளைக்காது. அப்போ பூமியிலையும் இந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான், ஒரே ஒரு ஆயில் ஃபீல்டு. இதுதான் என்விரான்மெண்டல் பொல்யூஷனுங்கிறது. இதை தான் இவர் ஹைப்பர் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறார். இந்த ஆயில் ஃபீல்டுங்கிறது ஒரு ஹைப்பர் ஆப்ஜெக்ட். நீங்கள் ரொம்ப அலட்சியமாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னாக்கா அதோட மனித இனமே அழிஞ்சு போயிடும். இந்த ஆயில் ஃபீல்டு, பயோஸ்பியர், சோலார் சிஸ்டம், இது எல்லாமே த சம் டோட்டல் ஆஃப் ஆல் த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் ஆன் எர்த். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அணு சம்பந்தமான அனைத்து பொருட்கள், புளூட்டோனியம் மாதிரி, யுரேனியம் மாதிரி எல்லாம், இது எல்லாமே அல்லது மனிதன் உருவாக்குகின்ற த ஸ்டைரோஃபோம் என்கின்ற ஒரு வகையான ஒரு செயற்கை பொருள், பிளாஸ்டிக் பொருள் அல்லது பிளாஸ்டிக் பேக் அல்லது சம் ஆஃப் ஆல் த விர்ரிங் மிஷினரி, எப்பொழுதும் இறைச்சலை மனிதன் உருவாக்கின இறைச்சலை உருவாக்குகின்ற எந்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அவன் உருவாக்கின ஸ்ட்ரைவோஃபோம், அப்புறம் இயற்கையில் இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம், பயோஸ்பியர், ஆயில் ஃபீல்டு, பூமிக்கடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்கள், இது எல்லாமே ஹைப்பர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர். இதை தான் அவர் என்ன சொல்றாரு, ஹைப்பர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டேர்மை மார்டன் என்பவர் தன்னுடைய ஈகாலஜிக்கல் தாட் என்ற புத்தகத்தில் அவர் சொல்றார். அடுத்தது, the traits which ecological reading commonly have.
ஈகாலஜிக்கல் ரீடிங், அதாவது நீங்கள் ஒரு கவிதையை பொயட்ரியை படிக்கிறீங்க. அப்போ பொயட்ரியை படிக்கும்போது அதை ஈகாலஜிக்கல் ரீடிங், அதாவது ஈகோ கிரிட்டிக்கல் ரீடிங்ஸாக படிக்கிறதுனுடைய பண்புகள் என்ன அப்படின்னா இதற்கு ஒரு 5 பண்புகள் இருக்கு. ஒன்று, த கமெண்டரி ஆஃப் அ poem. ஒரு பொயட்ரியை பற்றி ஒருத்தர் கொடுத்த கமெண்டரி, அது நீங்கள் அப்போ தான் அதை பற்றின ஈகாலஜிக்கல் திங்கிங் நமக்கு வரும். நீங்கள் வெறுமனம் படிச்சுக்கிட்டே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அர்த்தம் தெரியும். ஆனால் யாராவது ஒருத்தர் அதை படித்து இந்த இடத்துல இதெல்லாம் ஈகாலஜிக்கல் திங்கிங் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு யாராவது கமெண்டரி எழுதிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கமெண்டரி எழுதுன அந்த கமெண்டரியை படிச்சுட்டு அந்த பொயட்ரியை நீங்கள் படிச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த ஈகாலஜிக்கல் திங்கிங் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அதே சமயத்தில் a keen awareness of the growth process of the poem. அந்த poem எப்படி அப்படியே அந்த பொயட்ரியில் ஆரம்பத்தில் இப்படி சொல்லுவாங்க, அடுத்த டெவலப்மெண்ட்டு, அடுத்த பேரா, அடுத்த ஸ்டான்ஸா, அப்புறம் கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் வரும். அது எப்படி கிராஜுவலாக அந்த poem க்ரோத் ஆகுது, இதில் என்னென்ன ஈகாலஜிக்கல் திங்கிங் இருக்குது, இதில் என்னென்ன செவரல் லேயர்ஸ் இருக்குது. அப்படியே மேலே எழுந்த வாரியாக ஒரு லேயர் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு லேயர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் இன்னொரு லேயர். அப்புறம் தான் அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு, அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அப்போ இந்த செவரல் லேயர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அதனுடைய க்ரோத்தை பற்றி, அதனுடைய எப்படி ஈகாலஜிக்கல் திங்கிங்கை பற்றி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பொயட்ரியினுடைய கமெண்டரியை படிக்கணும். ஒரு பொயட்ரிங்கிறது ஒரு சிங்கிள் ஃப்ளாஷில் டக்குன்னு அப்படியே வர்றதில்லை, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பல லேயர்ஸை உருவாக்கி அப்படி வர்றதான் ஒரு கவிதை. அது ஒரு சிங்கிள் ஃப்ளாஷில் ஒரு இமேஜினேட்டிவ் இன்சைட்லாம் ஒரு கவிதை வராது, இப்படி தான் வரும். அதனால நீங்கள் கமெண்டரியை படிக்கணும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, த ரீடிங் இஸ் அவேர் தட் த மெட்டீரியல்ஸ் விச் கான்ட்ரிபியூட்ஸ் டு த poem's ஸ்லோ க்ரோத். ஒரு கவிதை அப்படியே நீங்கள் மெதுவாக தான் வளரும், இந்த ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும், டக்குன்னு அப்படியே பாயாது, ஒரு ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கிளாசிக்கான ஒரு சினிமா பாருங்கள், அது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், டக்குன்னா மூவ் ஆகாது, அதில் திடீர் திருப்பங்கள் அதெல்லாம் ஒன்றும் வராது. ஒரு நல்ல இலக்கிய அந்தஸ்துடைய நாவல் படிச்சிங்கன்னா அது அப்படியே மெதுவாக தான் மூவ் ஆகும். அது மாதிரி தான் ஒரு பொயட்ரியினுடைய ஒரு ஸ்லோ க்ரோத் இருக்கும். இந்த ஸ்லோ க்ரோத்துங்கிறது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தது. இதில் சில கடந்த கால சம்பவங்கள் இருக்கும், நிகழ்கால சம்பவங்கள் இருக்கும், அல்லது உங்களுடைய கற்பனை கலந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ கடந்த கால உண்மைகள், நிகழ்காலத்தில் நடக்கிறது, நீங்கள் கற்பனையாக உருவாக்குனது, இது எல்லாம் கலந்து தான் ஒரு கவிதையில் இருக்கும். அப்போது எதிர்காலத்தில் உள்ள ஒரு கற்பனையெல்லாம் இது சொல்லுது அப்படின்னாக்கா இது ட்ரூ, இட் இஸ் நாட் ட்ரூ அப்படி தானே அர்த்தம். அது ஒரு கற்பனை தானே, இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஒரு உண்மையான poem என்பது ட்ரூத் டு லைஃப், அது வாழ்க்கையினுடைய உண்மை சத்தியத்தை சொல்கிறதா தான் இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது, an explicitly ecological level of content has been identified, the material about the areas of environment, and these two have appropriate weight in the discussion. ஒரு நல்ல கவிதையில் the areas of environment, சுற்றுப்புற சூழலை பற்றி அந்த ஏரியாஸ், 4 ஏரியாஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 1 2 3 4ன்னு பார்த்தோம். அதில் 1ங்கிறது 100% நேச்சர், செகண்ட் அண்ட் தேர்டுங்கிறது நேச்சரும் கல்ச்சரும் மிங்கிள் ஆனது, அந்த கடைசிங்கிறதுல மேக்சிமம் கல்ச்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது நீங்கள் ஒரு கவிதையை படிக்கும்போது இது எந்த ஏரியா ஆஃப் என்விரான்மெண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி அப்போ அந்த கவிதையை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஏரியா ஆஃப் என்விரான்மெண்ட்டையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். We have read back into the poem a hard-edged retrospective. This irony is arising from our own acute sense of environmental crisis and danger. இப்போ ஒரு ஐரனிக்கெல்லாம் நம்ம ஒன்று பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன், இது நம்முடைய என்விரான்மெண்டல் கிரிசிஸ், அதனால் ஏற்படக்கூடிய டேஞ்சரை பற்றின ஒரு அக்யூட் சென்ஸ் இருக்கணும், அப்போ தான் அந்த ஐரானிக்கல் எடுபடும். அடுத்தது 5. இந்த 5ங்கிறது இந்த நாளினுடைய தொகுப்பு, which is the sum of these. The reading is itself diverse and electric.
நாட் ஹைட் பவுண்ட் பை எ சிங்கிள் இஷ்யூ. இந்த ரீடிங், ஒரு நல்ல கவிதையை படிக்கிறதுங்கிறது பன்முகத்தன்மை வாய்ந்தது, ஒரு எலக்ட்ரிக் தன்மை வாய்ந்தது. நாட் ஹைட் அவுட் பை எ சிங்கிள் இஷ்யூ சச் அஸ் அன் அல்லிகரிக்கல் பேரல். இந்த அல்லிகரிங்கிறது ஒரு சிங்கிள் இஷ்யூ. ஒரு அல்லிகரி என்பது இல்லையா, அல்லிகரிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் மறுபடியும் விளக்குனா அது நிறைய போயிட்டே இருக்கும். அல்லிகரிங்கிறது ஒன்று தான் அல்லிகரி. ஆனால் ஒரு சிங்கிள் இஷ்யூ அல்லிகரி மாதிரி இது சிங்கிள் இஷ்யூவாக இருக்காது. நாட் பட் ஹேவிங் எ மெத்தடாலஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் ஓப்பன்னஸ் விச் அலவுஸ் இட் டு பில்ட் ஃப்ரம் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நாட் ரெஸ்ட்ரிக்டிங் இட் செல்ஃப். ஸோ ஒரு நல்ல போம் என்பது ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதான். இதை ஒரு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒன்லி ஒன் அல்லிகரி மாதிரி ஒன்லி ஒன்னாக இருக்காது. as most critical approaches do to a single type of evidence. ஸோ நிறைய கிரிட்டிக்கல் அப்ரோச்சில் சிங்கிள் டைப் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லாமல் வைடு ரேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதாக இந்த கவிதை ஒரு டைவர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் தன்மை உடையதாக இருக்கும். நாட் சச் as an allegorical parallel-ஆக இது இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஈகோ கிரிட்டிசிசம். ஸோ ஈகோ கிரிட்டிசிசத்தை பற்றி நல்ல விரிவாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் நடுவில் வரக்கூடிய அந்த பெயர்கள், அவங்க எழுதின ஒர்க்கு, இதெல்லாம் நல்லா ரீட் பண்ணுங்கள். மறந்து போயிடுங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எக்ஸாமினேஷனில் மல்டிபிள் சாய்ஸில் வந்து 4 இதில் வந்து 1 கொடுக்கும்போது இந்த பேர் நம்ம படிச்சிருக்கோன்னு டக்குன்னு ஞாபகம் வரும், நம்ம கரெக்டாக எழுத முடியும். தேங்க்யூ.